மெக்சிகோவிலிருந்து 27 கிலோமீட்டர் தள்ளி புலாவானா பத்துங்கிற ஒரு தீவில் 1000க்கும் மேலான பயங்கரமான காட்சிகளுக்கும் பொம்மைகளோட தீவு இருந்துட்டு வருது. அங்கே வரவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுனால இந்த தீவுக்கு டெத் டால் ஐலாண்டு இன்னொரு பேரும் இருக்குது. 1950 டான் ஜூலியன்ற ஒருத்தர் ஊர்லேருந்து விரட்டி அடித்ததுனால இந்த தீவில் வாழ ஆரம்பிக்கிறாரு. இவர் ஒரு டைம் அங்கே உள்ள கடலில் ஒரு சின்ன பொண்ணு தண்ணியில் தவறி விழுந்து போராட்டி இருந்திருக்கா. அவர் காப்பாற்றணும்னு போகிறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு தண்ணியில் விழுந்து இறந்து மறைஞ்சும் போயிடுறா. கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கான்னு அவர் வருத்தமும் படுறாரு. நாட்கள் கழித்து அவருக்கு கடல் வழியாக ஒரு பொம்மை கிடைக்குது. அந்த பொம்மையை அவர் பார்த்ததும் அந்த இறந்து போன பொண்ணோட பொம்மையாக தான் இருக்கணும்னு அதை அவர் எடுத்து வச்சுக்கிறாரு. அப்படி ஜூலியன் அந்த பொம்மையை எடுத்து வச்ச பிறகு அந்த பொண்ணு பேசுகிற மாதிரியும் அழுகிற மாதிரியும் அவருக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்கு. ஒருவேளை அந்த பொண்ணோட ஆன்மா அந்த பொம்மையில் இருக்கும்னு நம்பின அவர் அந்த பொண்ணோட நினைவாக இந்த பொம்மையை ஒரு மரத்தில் ஆணி அடித்து தொங்க விட ஆரம்பித்தார். ஃபைனலாக ஜூலியன் தன்னோட 50 வருஷத்தை இந்த மாதிரி வெவ்வேறு பொம்மைகளை சேகரிக்க ஆரம்பித்து அந்த தீவை விகாரமான பொம்மைகள் சூழ்ந்து காணப்பட்டிருக்கு. அதோட ஜூலியன் 2001 வருஷத்தில் அந்த பொண்ணு இறந்து போன அதே இடத்துல மர்மமாக இறந்து போயிடுறாரு.